ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் இந்த உம்மத்தினர்களுக்கு பல்வேறு விதமான நல்ல அறிவுரைகளை, நல்ல முன்மாதிரியான செயல்பாடுகளை சொன்னதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தியும் காட்டியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சில்மன் கதஅக, உங்களை யாராவது வேண்டாம் என்று வெட்டி வாழ்ந்தால், உங்களை விட்டும் அவர்கள் விலகிச் சென்றால் அவர்களை நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். வஅஃபு அம்மன் ஸலமக, உங்களுக்கு யாரேனும் அநீதம் செய்துவிட்டால் அவர்களை நீங்கள் உடனடியாக மன்னித்து விடுங்கள். வஅஹ்சின் இலாமன் அஸாஅ இலைக்க, உங்களுக்கு யாராவது தீங்கு செய்தால் அவர்களுக்கு அந்த தீங்கிற்கு பகரமாக நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பெரும்பாலும் அல்ல, முழுமையாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் யதார்த்தம் என்னன்னு சொன்னால், எதை சொன்னார்களோ அதை தங்களுடைய வாழ்வில் முழுமையாகவே நடைமுறைப்படுத்தி காட்டக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். நம்மை போல சும்மா யாரையாவது ஒருவரை பார்க்கின்ற பொழுது மனசில் தோன்ற நல்ல விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த சூழ்நிலை நமக்கு வரும் பொழுது மாற்றி நடக்கக்கூடிய வழக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அறவே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வில் இதற்கு ஒரு சிறப்பான ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கமான இரவு நேர அமல்கள் குறித்து சொல்லப்படுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் இரவின் மூன்று பகுதியாக பிரித்து இறுதி பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் வீட்டிலிருந்து பள்ளிக்கு வர்றாங்கன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிப்பதற்காக அங்கே பால் கலந்து ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கும். அந்த பாலை குடித்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேர வணக்கத்தை செய்வார்கள். அப்போ அந்த பள்ளிவாசலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக்தாத் இப்னு அஸ்வத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியும் அவர்களோடு சேர்ந்து 2 சஹாபி, மொத்தம் 3 சஹாபாக்கள் அந்த பள்ளிவாசலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்கியிருந்தார்கள். இந்த மிக்தாத் இப்னு அஸ்வத் யாருன்னு சொன்னால், பத்ரு போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் இறுதி வரை என்னோடு நின்று போர் செய்வீர்களா என்று கேட்ட பொழுது ஒரு சஹாபி சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், மூஸா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த கூட்டத்தினர்கள் நீங்களும் உங்களுடைய இறைவனும் சென்று போர் செய்யுங்கள், நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம், உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு பின்னால் வலதுபுறம் இடதுபுறம் எல்லா இடத்திலிருந்தும் உங்களுக்காக போர் செய்வோம் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமானார்கள் என்று ஒரு வரலாறு உண்டு. யார் சொன்னான்னா இந்த மிக்தாத் இப்னு அஸ்வத் தான் சொல்லியிருப்பார். அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சஹாபி. அப்பொழுதுதான் ஈமான் கொண்ட புதிது, எப்போதான் முஸ்லீமாகி புதுசாக வந்திருப்பாங்க. அவருக்கு சாப்பிடுவதற்கோ தங்குவதற்கோ இடம் இருக்காது. ரசூலுல்லாஹ் தன்னோடு வைத்து கொண்டிருப்பார்கள். என் கூட இருங்கன்னு சொல்லி அவருக்கு தேவையான உணவை கொடுத்து ரசூலுல்லாஹ் கூட வச்சிருப்பாங்க. இரவு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது மிக்தாத் இப்னு அஸ்வத் என்ன செய்து வைத்திருந்தார் என்று சொன்னால், இரவில் ரசூலுல்லாஹ் வருவார்கள், பால் குடிப்பார்கள் என்பதற்காக ஒரு பாத்திரத்தில் பாலை வைக்கப்பட்டிருக்கும். வழக்கம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் வந்து தானும் குடித்துவிட்டு அவர்களுக்கும் பாலை கொடுக்கக்கூடிய வழக்கம் கொண்டிருந்தார்கள். வந்த பாலை 4ஆக பிரிப்பாங்க. 1 தனக்கு, இன்னொன்று மிக்தாத் இப்னு அஸ்வதுக்கு, இன்னும் 2 பங்கு கூட இருக்கிறவங்களுக்கு. ஒரு நாள் இரவு சரியான பசி மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. கடுமையான பசியில் ஒரு நாள் இரவு என்ன செய்கிறாங்க, மிக்தாத் இப்னு அஸ்வத் எடுத்து அந்த பாலை எடுத்து எப்படியும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ரிஸ்கை கொடுத்து விடுவான் என்று நினைத்து கொண்டு கடுமையான பசியின் காரணமாக ஒட்டுமொத்த பாலையும் மொத்தமாக அவர் குடித்து விடுகிறார். எல்லா பாலையும் மொத்தமாக குடிச்சிட்டு நபிக்கு எப்படியாச்சும் அல்லாஹ் கொடுத்துருவான்னு சொல்லி வச்சுட்டு மிக்தாத் இப்னு அஸ்வத் படுத்து உறங்கி விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் போல உள்ள வர்றாங்க, சலாம் சொல்லிவிட்டு வருகிறார்கள். சலாத்தை கேட்டு மிக்தாத் இப்னு அஸ்வத் விழித்துக் கொள்ளுகிறார். இருந்தாலும் படுத்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக விழித்து கொண்டே படுத்து இருக்கிறார். ரசூலுல்லாஹ் வர்றாங்க,
பாலை எடுத்து பார்க்கிறார்கள், அதில் பால் இல்லை. நபி ஸல்லல்லாஹு மிக்தாத் இப்னு அஸ்வத் அந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய பாத்திரத்தில் பால் இல்லை, அவர்கள் எனக்கு பத்வா செய்வார்கள் என்று நான் பயந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் பாத்திரத்தை பார்த்துவிட்டு அழகாக ஒரு துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம அத்இமன் அத்அமனி வஸ்கீமன் சகானி என்று துஆ செய்கிறார். பொதுவாக எங்கேயாவது விருந்துக்கு போனால் விருந்தை சாப்பிட்டு விட்டு என்ன துவா செய்யணும் என்று கேட்டால், அல்லாஹும்ம அத்இமன் அத்அமனா வஸ்கீமன் சகானா வஜஅலனா மினஷ் ஷாக்கிரீன் துவா செய்யும். யார் எனக்கு உணவளித்தார்களோ அவர்களுக்கு நீ உணவளிப்பாயாக, யார் எனக்கு குடிப்பதற்கு கொடுத்தார்களோ அவர்களுக்கு நீ குடிக்க கொடுப்பாயாக சாப்பிட்டு விட்டு செய்ய வேண்டிய துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியின் நேரத்தில் செய்தார்கள். என்ன மனோநிலையில் அந்த துவா செய்தாங்கன்னா, உணவு வந்திருக்கிறது, யாரோ ஒருவர் அதை குடித்து விட்டார், இருந்தாலும் நமக்கு அந்த பாலை கொண்டு வந்து கொடுத்தவருக்கு யார்தான் நீ அவருக்கு உணவளிப்பாயாக, எனக்கு குடிப்பதற்கு கொடுத்தவருக்கு நீ குடிக்க கொடுப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திரத்தை பார்த்துவிட்டு துவா செய்தார்கள். மிக்தாத் இப்னு அஸ்வத் நினைக்கிறாங்க, இந்த துஆவில் நமக்கு பங்கில்லையே என்று நினைத்துவிட்டு வேகமாக எழுந்து செல்லுகிறார். ஏதாவது ஒரு ஆட்டை பிடித்து அறுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவை கொடுத்து அந்த துஆவில் நாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக வெளியே வருகிறார். வந்து பார்த்தால் ஆடுகள் அனைத்தும் மடி கனத்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் இங்கே பரக்கத் செய்திருக்கிறான். ஆட்டினுடைய பாலை எல்லாம் கறந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாந்து கொடுப்பாங்க. யா ரசூலுல்லாஹ் நீங்கள் குடியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இரவிலே தினமும் நான் உங்களுக்கு பால் கொடுப்பதற்காக வேண்டி குடிக்க கொடுப்பேன், இன்னைக்கு பால் இல்லை, நீங்க குடிச்சீங்களான்னு கேட்பாங்க. முழுசா குடிச்சதே அவரு தான், இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, நீங்கள் குடித்தீர்களான்னு கேட்பாங்க. அதுக்கு மிக்தாத் இப்னு அஸ்வத் சொல்லுவாங்க, முதல்ல நான் கொடுத்த பாலை நீங்கள் குடியுங்கள் என்று குடிக்க கொடுத்து ரசூலுல்லாஹ் குடித்ததற்கு பின்னால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்இமன் அத்அமனி என்று செய்த துஆ நமக்கும் கிடைத்து விட்டது, நாமும் ரசூலுல்லாஹ்வுக்கு பாலை கொடுத்தோம், ரசூலுல்லாஹ் குடிச்சாங்க, நமக்கு துஆவுடைய பங்கு கிடைத்து விட்டதுன்னு சொல்லி சந்தோஷமாக கீழே விழுந்து சிரித்தார்கள்னு ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது. கீழே விழுந்து சிரித்தார்கள். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, கவனமாக இருங்கள், ஆடை விலகிவிடப் போகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சஹாபி சந்தோஷமான சிரிப்பிட்டு சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் துஆ செய்தீர்கள், அந்த துஆவில் எனக்கும் பங்கு கிடைத்து விட்டது, எனக்கு கூட இருக்கிறவங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ எனக்கு பங்கு கிடைத்து விட்டதுன்னு சந்தோஷமாக சொன்னார்கள் என்று ஹதீஸில் அந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இதை தொடர்ந்து ஃபுகஹாக்கள் இமாம்கள் நமக்கு இதிலிருந்து அழகான ஒரு படிப்பினையை சொல்லித் தருகிறார்கள். உணவை தேடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பொழுது அங்கே உணவு இல்லை, ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த இடத்திலே பதட்டப்படவில்லை, நிதானமாக இருந்தார்கள். யாரோ எடுத்து சாப்பிட்டிருக்கிறாங்கன்னு தெரிந்தாலும் கூட அவர்களுக்காக துஆ செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் தான் பசியாக இருந்தாலும் கூட தன்னோடு இருக்கக்கூடிய சஹாபி அவர் சாப்பிட்டாரா இல்லையா என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். இந்த அனைத்து செய்திகளையும் மையப்படுத்தி சொல்றாங்க, உங்களுக்கு யாராவது தீங்கு செய்திருந்தால், இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவை கொடுத்தாலும் கூட உடனடியாக நீங்கள் கோபப்பட வேண்டாம். எல்லா நேரத்திலேயும் ஒரு முஃமின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல நிதானமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நடு இரவு ஒரு நம்ம கணக்குக்கு சொன்னோம்னா ஒரு 2 மணி 3 மணிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வர்றாங்க. வழக்கமாக இருக்கக்கூடிய உணவு இல்லை, யாரோ எடுத்து உண்டிருக்கிறார்கள், இருந்தாலும் கூட நைட்டு நேரத்தில் ஒரு பசியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட நமக்காக வந்த உணவு யாரோ சாப்பிட்டு விட்டார்கள் என்று கோபப்படாமல் ரசூலுல்லாஹ் நிதானமாக நடந்து கொண்டார்கள். அந்த நிதானம் ஒவ்வொரு முஃமின்களிடத்திலும் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அல்லது சமூகம் சார்ந்த நடைமுறையாக இருந்தாலும் ஒரு மனிதன் நிதானத்தை இழக்காமல் இருக்கும் காலமெல்லாம் அவன் எதை நாடுகிறானோ அதை நிம்மதியாக முழுமையாக செய்து வெற்றியடைய முடியும் என்பதைத்தான் இந்த வரலாறு நமக்கு ஒரு பாடமாக சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலேயும் நிதானமாக நடந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்து நல்லருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.